வணக்கம். அன்பே மொழி. மனதின் மிக உயர்ந்த நிலை என்பது களங்கமற்ற நிலை, மிக தெளிவான நிலை. ஒரு மனிதன் களங்கமற்ற மனதை பெற்றுவிட்டால் அதன் பின்பு அவர்களால் மனிதர்களுக்கோ அல்லது பிற உயிரினங்களுக்கோ எந்த இடர்பாடும் நேராது. மனதறிந்து தவறு செய்யாமல் இருக்கின்ற நிலையை அந்த களங்கமற்ற மனம் மனிதர்களுக்கு வழங்கும். ஒரு நல்ல மனிதர், களங்கமற்ற மனதை பெற்ற மிகச்சிறந்த மனிதர் ஒருவர் மனதறிந்து பிறருக்கு துன்பத்தை இழைக்க முடியாது. அவரை வற்புறுத்தினாலும் கூட அந்த துன்பத்தை, அந்த இடர்பாட்டை செய்ய மாட்டார். அந்த இடர்பாட்டை செய்வதற்கு மனம் தயங்கும், மனம் அஞ்சும். அப்படி செய்வதற்கு எத்தனை அச்சுறுத்தல்கள் வந்தாலும் அந்த நிலையை விட்டு அவரால் இறங்க முடியாது. அப்படிப்பட்ட மாமனிதர்களுக்கு மிகுந்த சோதனைகள் வரும். ஆனாலும் அதை தாங்கிக் கொண்டு அந்த நிலையிலே நிலைத்து நிற்பார். ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், அவர்களுக்கு கடும் சோதனைகள் வருவது இதனால்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர்கள் அந்த களங்கமற்ற மனதை, அந்த தெளிவான மனதை அவர் எந்த சூழலிலும் இழக்க தயாராக இருக்க மாட்டார்கள். அதனால்தான் அவர்களை எந்த துன்பமும் ஒன்றும் செய்வதில்லை. யாரும், எந்த மனிதரும், எந்த விலங்கும், எந்த உயிரினமும் அந்த மனிதரை வெறுப்பதில்லை. எனவே குறைந்தபட்சம் ஒரு நாளில் சில மணி துளிகளாவது தனிமையில் அமர்ந்து தன்னை உணர்தலை கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக்கி களங்கமற்ற தெளிவான மனநிலையை பெறுவது வாழ்வின் மிக உயர்ந்த சேவை, மனிதர்களுக்கு செய்யும் சேவை, நமக்கு நாமே செய்து கொள்ளும் சேவையும் கூட. நன்றி.